நீ ஒரு புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்ற, அதுல என்ன இருக்குது? என்ன இருக்குது? 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அந்த இடத்திலேயே என் பிள்ளைகளுக்கு மன முதிர்ச்சி இல்ல. தேர்வுல தோற்றுட்டா தற்கொலை பண்ணிருதா இல்லையா? நீட்டு தேர்வு எழுதிட்டு தோற்றுவோமோங்கிற அச்சத்திலே இறந்துருது என் பிள்ளை. அவ்வளவு முதிர்ச்சியற்ற நிலையில் என் பிள்ளைகள் இருக்குது. ஏன்னா தோல்விங்கிறது இங்க பெரிய இழிவாக்குறதப்படுது. சமூகத்தை எதிர்கொள்ள முடியல என் பிள்ளைகளால. உடன்படித்த தோழர் தோழிகள், பெற்றோர்கள், உறவினர்களை சந்திக்க முடியாம மன உளைச்சல்ல மரண முடிவுக்கு போயிடும். வாழ்க்கையை முற்று வைக்கிறதுக்கு போயிடும். இந்த சூழல்ல நீ 3ஆம் வகுப்புல பொதுத்தேர்வு, 5ஆம் வகுப்புல பொதுத்தேர்வு, 8ஆம் வகுப்புல பொதுத்தேர்வு, 8 வயசுலதான் கல்வியிலே உலகத்துல தலை சிறந்த நாடா இருக்கு தென்கொரியா. உலகத்திலே முதலிடத்துல இருக்கிற நாடு 8 வயசுலதான் என் பிள்ளைகளை 1ஆம் வகுப்புலயே சேர்க்கும். நீ 8 வயசுல பொதுத்தேர்வு எழுத சொல்ற. ஒருவேளை